இந்த மதரசாவினுடைய அவர்களுடைய 3வது சும்ராவினுடைய ஒரு முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய அஹமது அஃப்னான் ஹாப்ஸா அவர்களை கோபம் என்பது மற்றவர்களை தீர்த்துவிடும் என்கின்ற தலைப்பிற்கு கீழே நமக்கு முன்னால் பல விஷயங்களை பகிர்ந்திருக்குவார்கள். இன்ஷா அல்லாஹ் சற்று அவர்கள் பேசுவார்கள். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத் فقد قال الله تعالى في محكم التنزيل وبالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم فضل بسم الله الرحمن الرحيم الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين صدق الله العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول نبي الكريم. புகழும் புகழ்ச்சியும் வல்லோன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக, ஆமீன். மேலும் மக்கத்து கோமான் மதினத்து சீமான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் பொலிவுமாக, ஆமீன். கண்ணியத்திற்குரித்தான மாணவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த பூமியை, இந்த பிரபஞ்சத்தை படைத்ததற்கு பிறகு தன்னுடைய சொர்க்கமாய ஜன்னத்தில் அல்லாஹ் தஆலா தன்னோட கையால் இந்த மனிதனை படைக்கிறான். முதலில் அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்ததற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் ஏதாவது தப்பு செஞ்சுட்டு உலகத்துக்கு வந்துடுறாங்க. அவர்களால் தோன்றிய இத்தனை மனிதர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா சில தன்மைகளை கொடுத்திருக்கிறான். அந்த தன்மைகள் அந்த மனிதனுக்கு பாதகமாகவும் இருக்கும், சாதகமாகவும் இருக்கும். அந்த மனிதன் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தாக இருந்தாலும் சரி, ஹூத் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தாக இருந்தாலும் சரி, ஆத் கூட்டமாக இருந்தாலும் சரி, எல்லா கூட்டத்தை சார்ந்த மனிதருக்கும் அல்லாஹ் தஆலா பலதரப்பட்ட தன்மையை கொடுத்தான். அதில் அந்த மனிதனுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த கோபம். ஒரு மனிதனுக்கு கோபம் வந்து சொன்னால் தன்னுடைய நிலைப்பாடுகளை மறந்துவிட்டு ஷைத்தானுடைய நிலைப்பாடுக்கு அவன் வந்து ஷைத்தானுடைய வழிகேடு சென்றுறான். அப்போ அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் இந்த கோபத்தை பற்றி கூறுகிறான். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராய் வதர்ராய். எந்த மனிதர் வறுமையில் இருந்தாலும் சரி, செல்வந்தராக இருந்தாலும் சரி, அவன் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்கிறான், இவன் ஒருத்தன். ரெண்டாவது அல்லாஹ் கூறுகிறான் வல் காதிமீனல் கைத். கோபத்தை விழுங்கக்கூடியவன் இவன் ரெண்டாவது. மூணாவது அல்லாஹ் சொல்கிறான் வல் ஆஃபீன அனின் நாஸ். மக்களை மன்னிக்கக்கூடியவன். இந்த 3 பேரை பார்த்து அல்லாஹ் தன் திருமறையை கூறுகிறான் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். அல்லாஹ் தஆலா இந்த மூவரையும் பிரியப்படுகிறான். இந்த அல்லாஹ் சொல்வது வல் காதிமீனல் கைத், கோபத்தை விழுங்கக்கூடியவன். கோபத்தை விழுங்குவது வேற, கோபத்தை கட்டுப்படுத்துவது வேற. ஒரு மனிதன் கோபத்தை கட்டுப்படுத்துறான்னு சொன்னால் அந்த கோபத்துடைய வெளிப்பாடு அவன் முகத்தில் தெரியும். அதே ஒரு மனிதன் அந்த கோபத்தை விழுங்குறான்னு சொன்னால் அவனுடைய முகத்தில் அந்த கோபத்துடைய சிறி அடையாளம் கூட இருக்காது. அதே போல் அவன் கோபத்தை விழுங்குவான். அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா வல் காதிமீனல் கைத்னு சொல்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு சஹாபி கேட்பாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு உபதேசம் செய்யுங்க என்ன அந்த மனிதன் சொல்லும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, லா தகலப், நீ கோவப்படாதே. ரெண்டாவது சஹாபி கேட்பா, யா ரசூலுல்லாஹ், எனக்கு நீங்க ஒரு நசியத் செய்யுங்க. ரசூலுல்லாஹ் ரெண்டாவது சொல்லுவாங்க, லா தகலப். அந்த மனிதன் மூணாவதே கேட்பா, யா ரசூலுல்லாஹ், எனக்கு நசியத் செய்யுங்க. ரசூலுல்லாஹ் பார்ப்பாங்க, அம்மாடி ஏதா லா தகலப், நீ கோவப்படாத என்று அந்த மனிதர்
பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹதீஸ் முடிவடையும். கண்ணியத்துரித்தார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தை தண்டித்து லா தகலப் என்று 3 தடி சொன்னாங்க. அப்போ இந்த கோபம் கட்டுப்படுத்த என்ன கிடைக்கும்? இப்போ ஒரு விஷயம் சாப்பிட்டா அதோடைய ரிசல்ட் கிடைக்கும், குடித்தா ரிசல்ட் கிடைக்கும். கோபம் படாமல் இருந்தால் அதோட ரிசல்ட் என்ன கிடைக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹதீஸில் சொல்றாங்க, எந்த ஒரு மனிதர் கோபம் படாமல் இருக்கிறானோ, கோபத்தை விழுங்கி எந்த நிலையில் கோபத்தை காட்டக்கூடிய சூழ்நிலை வந்தும் அவன் கோபத்தை காட்டாமல் இருக்கிறானோ அவன் சுவனத்திற்கு செல்வான். அந்த சுவனத்தில் என்ன கிடைக்கும் தெரியுமா? அல்லாஹ் தஆலா தன்னுடைய சுவனத்தில் பாதுகாத்து வைத்து கொண்டிருக்க ஹூருலின் என்ற பெண்ணை கொடுப்பான். ஹூருலின் பெண்ணா எப்படி சாதாரண பெண்ணா? ரோட்டில் போவான் 10 பேரா சைட் அடிக்கப்பட அந்த பெண், அந்த மாதிரி பெண்ணு கிடையாது. அல்லாஹ் தன் திறமை கூறி காட்டுகிறான். கடலுக்கு ஆழமா இருக்கக்கூடிய முத்துகள் எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கிறதோ தன்னுடைய சுவனத்தை அல்லாஹ் பாதுகாத்து வைத்து கொண்டிருக்க அந்த ஹூருலின் அந்த பெண்ணை அல்லாஹ் தஆலா சோனத்தை அந்த மனிதனுக்கு தருவ. கண்ணியத்துரித்தானவர்களே, அப்போ ஒரு மனிதன் கோபத்தை கட்டுப்படுத்துவது சாதாரண விஷயம் இல்லை. இந்த உம்மத்திற்கு, இந்த அகிலத்திற்கு உதித்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கோபப்பட்டார்கள். எப்படிப்பட்ட கோபம் தெரியுமா? ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸில் அறிவிப்பாங்க. புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ். அபூபக்கர் நாயகமும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவும் 2 பேர் நடுவில் பேச்சுவார்த்தையில் சின்ன தகராறு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு தெரியும்ல, சும்மா சொன்னா கோவப்படுவாங்க. அப்போ மதீனாவிலே மிகப்பெரிய கோபக்காரனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு எதுக்கிட்ட எடுக்கணும் கோவப்பட்டுருவார். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹுவும் அபூபக்கர் நாயகமும் பேசி கொண்டிருக்கும் பொழுது சின்ன ஒரு வாக்குவாதத்தில் உமர் ரலியல்லாஹு கோவம் வந்து போயிடுறாங்க. அபூபக்கர் நாயகம் பார்க்குறாங்க, ஐயோ இப்படி சொல்லிட்டோமே சொல்லி உமர் ரலியல்லாஹு பின்னாடி அபூபக்கர் ரலியல்லாஹு போகிறாங்க. உமர் ரலியல்லாஹு வீடு வந்துருச்சு. உமர் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க. பின்னாடி தொடர்ந்து வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு வாசலுக்கு வரும்பொழுது உமர் ரலியல்லாஹு வாசல் டமால் மூடிடுறாங்க. என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த அபூபக்கர் நாயகம் அங்கர திரும்பி நேராக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் இப்படி பேசணும், சண்டையாச்சு. உமர் ரலியல்லாஹு விட்டு போனாங்க, வீட்டுக்கு போனாங்க. நான் வாசலையும் போனேன், கதவை மூடிட்டாங்க என்று அபூபக்கர் சொன்னவனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை செவந்தவராக உமர் ரலியல்லாஹு அழைத்து வாருங்கள் என்று சஹாபாக்கள் எடுத்து கட்டளையிடுகிறார்கள். அந்த ஹதீஸில் அபூபக்கர் நாயகம் சொல்கிறார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் எப்படி என்று சொன்னார், ஒரு மாதுளப்பழத்தை பிழிஞ்ச ஒரு முகத்தை தேய்த்தால் எப்படி செக்கச்சவே இருக்குமோ அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் இருந்துச்சு என்று அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு வராங்க, பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க அந்த சபையில். உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் நாயகம், பெரிய பெரிய சஹாபாக்கள், நிறைய சஹாபாக்கள் இருந்த அந்த சபையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி கேட்குறாங்க, இப்படி பண்ணீங்களா உமர் என்று கேட்கும்பொழுது உமர் ரலியல்லாஹு பொய்ய சொல்ல முடியும், ஆம் ரசூல் இப்படி செஞ்சேன். ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இந்த அபூபக்கர் நாயகம் யார் தெரியுமா? நான் இந்த காபாவில் பிறந்து 40வது வயதில் எனக்கு நுபுவத் தரப்பட்டு இந்த இஸ்லாத்தை நான் எத்தி வைக்கும் பொழுது எந்த ஒரு ஆதரவும் இல்லாத அந்த நேரத்தில் எனக்கு கை கொடுத்து எனக்கு உண்மையாளர் என்று இந்த உம்மத்திற்கு உறுதிப்படுத்தி கொண்ட இந்த அபூபக்கர் நாயகத்தை பார்த்து நீங்கள் இப்படி செய்தீர்கள் என்று உமர் ரலியல்லாஹு பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவப்படுறாங்க. கண்ணியத்தில் உரித்தார்களே, ஒரு கோவப்படலாம் தப்பு கிடையாது, ஆனால் ஒரு நியாயமான கோவப்படணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் கோபப்பட்டிருக்கிறார்கள். இந்த வல் காதிமீனல் கைத் இந்த ஆயத்திற்கு உலமாக்கள் தஃப்சீர் எழுதுறாங்க. என்னன்னா, ஒரு மனிதருக்கு 3 விதமாக கோபம் வரும். ஒரு மனிதர் 3 விதமாக தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்துவார். அதில் முதல் விஷயம், பலவீனமான இந்த நிலை இருக்கும் பொழுது அவன் கோபத்தை கட்டுப்படுத்துவான். எப்படின்னா, இவன் நல்லா இருப்பான், இவனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க இப்போ தான் திரகாத்தமாக இருப்பான், பெரிய ஆளாக இருப்பான், கை வச்சு அடித்து பறக்க விட்டுரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவன் செஞ்சு இவன் கோபத்தை கட்டுப்படுத்தினாலே சொன்னால் இது ஒரு நிலை. 2வது உலமாக்கள் எழுதுகிறார்கள், தரத்தை பார்த்து ஒரு மனிதன் தன்னோட கோபத்தை தாழ்த்துவது.
ஆப்போசிட்டில் நம்மளோட அம்மாவோ அத்தாவோ அது உஸ்தாமாரோ இருந்து நாம் செய்த தவறுக்கு அவர் தண்டிட்ட பொழுது ஒரு கோபம் வரும் அல்லவா? ஆனால் இப்போ பார்க்கணும், உஸ்தாம சொன்னால் இப்போ உஸ்தாமாலே ஏறி உட்காந்துருவாங்க. அந்த மாதிரி காலம் வந்துருச்சு. அந்த காலம் சொல்லலை. பழைய காலத்தில் உஸ்தாமாக ஏதாவது சொன்னாக்கோ அந்த ஒரு வார்த்தை கோபம் இருந்தாலும் முஸ்தாத் என்று சொல்ல ஒரு கண்ணியத்தின் காரணமாக தன்னோட கோபத்தை கட்டுப்படுத்த வாழ்ந்த அந்த கோபம் கட்டுப்படுத்துகளவா, இது 2வது விஷயம் என்று உலமாக்கள் எழுதுறாங்க. 3வது விஷயம், இந்த 3வது விஷயம் குறிப்பான விஷயம், எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வி அல்லாவிற்காக தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்துகிறானோ இந்த கோபம் கட்டுப்படுத்த 3வது விஷயம். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்டவர்களாம் கூறுகிறான் வல் காதிமீனல் கைத் என்று அல்லாஹ் தஆலா தன் திருமையை கூறி காட்டுகிறான். கண்ணியத்தை குறித்தானவர்களே, அப்போ ஒரு ஈமான் கொண்டவர் எப்படி இருக்கு தெரியுமா? அல்லாஹ் ஈமான் கொண்டவர் கோபம் எப்படி இருக்குன்னா அல்லாஹ் தன் திருமையை அதையும் கூறி காட்டுகிறான். அவர்கள் கோபம் வரும், அவர்களை கோபம் ஏற்ற சில மனிதர்கள் இருப்பார்கள். ஆனால் அந்த ஈமான் கொண்டவர்கள் அவர்களை மன்னிக்கக்கூடியவராய் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தன் திருமையை கூறி காட்டுகிறான். அல்லாஹ் மனிதராக இருக்கக்கூடிய நாமளே இதில் கோவப்படும் பொழுது நம்மளை படைத்து பரிபாலை கொண்டிருக்கும் அல்லாஹ் எப்படி கோவப்படுவான்? அல்லாஹ் என்ன சாதாரண விஷயமா? அல்லாஹ் தன்னோட திருமறை தன்னை பற்றி கூறும்போது சொல்கிறான், குல்லுமன் அலைஹா ஃபான், வையகமும் வானகம் வெடித்து சிதறி போனதுக்கப்புறம் கண்ணியமும் கம்பீரமுடைய அல்லாஹ் தன்னோட சிம்மாசனத்தில் உட்கார்ந்து சொல்வா, இப்போ யார் இருக்கீங்க, எனக்கு நிகழ யார் இருக்கா என்று அல்லாஹ் கேள்வி கேட்பா. அப்படிப்பட்ட அல்லாஹ் தன்னோட அடியார்களை பார்த்து கோபமே படாமல் இருக்கும் பொழுது நாம் என்ன ஏமாத்துறோம்? இப்போது ஒரு மனிதர் வாழ்க்கையே கோபம் வருவது சகஜம்தான். ஆனால் அந்த மனிதர் கோபத்தை கட்டுப்படுத்தி அல்லாஹ் கூறியதை போல் வல் காதிமீனல் கைத், கோபத்தை விழுங்கக்கூடியவா எந்த மனிதர் இருக்கிறாரோ அவன் தன்னுடைய வாழ்க்கையில வென்று விடுவார். பழைய காலத்தில் முகலாய காலகட்டத்தில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்போ வாழ்ந்த ஹாரூன் ரஷீத் சொல்லி ஒரு பெரிய மன்னர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எவ்வளோ பேர் மன்னர்னா, இப்போ இருக்க நாடுகள் 41 நாடுகளை இணைந்து எவ்வளோ பேர் பரப்பளவு இருக்குமோ அவ்வளோ பேர் பரப்பளவை ஆண்ட ஹாரூன் ரஷீத் ஒரு மன்னர். அவர் ஒரு முறை ஜும்ஆவோட நாளில் குதுபா செஞ்சுட்டு இருக்கார். குதுபா செய்யும் போது சும்மா இருப்பாங்களா சில பேர்? அவர் நோன்றதுக்காகவே ஒரு நடுவில் எந்திக்க குத்பா அவர் ஓதிட்டு இருக்கும் போது நடு பள்ளி வாசல்னு ஒருத்தர் எந்திரிக்காரு. எந்திரிச்சு, எப்பா ஹாரூன் ரஷீது, உன்னுடைய ஆட்சிலாம் சரியில்லைப்பா, நீ ஆட்சி செய்ய போப்பா சொல்லி அந்த சபையில் அவ்வளோ பேர் கூடியிருக்க அந்த சபையில் ஹாரூன் ரஷீத் மன்னரை பார்த்து சாதாரணமாக வந்து அடிச்சிருப்பார். ஆனால் மன்னர் அந்த அவ்வளோ 41 நாடுகளுக்கு அரசராக இருக்கக்கூடிய அந்த அரசன் ஹாரூன் ரஷீத் அவர்கள் குத்பா செஞ்சிருக்கும் பொழுது ஒரு மனிதன் சொல்கிறார். எல்லாம் உட்காந்து எல்லாமே பார்க்குறாங்க. சரி செத்தான் சேகர் அந்த மாதிரி பார்க்குறாங்க எல்லாரும். அப்போது வெள்ளனிக்கு காவலாக வந்து அப்படியே அலைக்க தூக்கிட்டு போடுறாங்க அவனைய. குத்பா முடிஞ்சு ஜும்ஆ முடிஞ்சு எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு இவனுக்கு தூக்கு தண்டனைனா அப்படி சொல்லி அந்த தூக்கு மேடையில் அவனை நிப்பாட்டிருக்காங்க. நிப்பாட்டிருக்கும் பொழுது அந்த நேரத்துக்கு ஹாரூன் ரஷீத் அவர்கள் வந்து அவரோட சிம்மாசனத்தில் உட்கார்ந்துருக்காரு. அப்போது ஹாரூன் ரஷீத் கேட்குறாங்க, சரி கொன்றுடலாம் அப்படின்னு கேட்கும் போது அவங்க இருங்க, நீதிபதியை கூப்பிடுங்க, தலைமை நீதிபதி. அப்போது நீதிபதியாக யார் இருந்தாலும் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காலகட்டத்தில் தலைமை நீதிபதியாக இருந்தவர். அவருக்கு வராங்க, வந்து பார்த்ததும் தெரிஞ்சு போச்சு. அரசர் முகத்தை பார்த்தா நல்லா செக்கச்சவேன்னு இருக்குது, இவர் முகத்தை பார்த்தா ஐயோ பாவம் மாதிரி இருக்காரு. அப்போது இவர் தவறு செஞ்சுக்காரு, அரசர் தண்டிக்க போகிற அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெரியுது. அப்போது ஹாரூன் ரஷீத் அவர் சொல்கிறாங்க, இப்போ நடந்துச்சுன்னா குதுபா செய்யும்போது எந்திரிச்சு சொல்கிறாரு. இப்படி எல்லா செய்தியும் சொன்ன பொழுதும் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி பார்த்தாங்க. அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி எப்படிப்பட்டவனா, எந்த இடமா இருந்தாலும் சரி, நீ அரசனாக இருந்தாலும் சரி, தொழிலாளராக இருந்தாலும் சரி, அவர் இடத்த போல்டாக பேசுவாங்க அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி. அப்போ அரசர்கிட்ட சொல்கிறாங்க, அரசலே இப்படி செஞ்ச தப்பு தான் இல்லைங்கள, நான் ஒரு 2 சம்பவம் சொல்கிறேன். அந்த சம்பவம் கேட்டதுக்கு பின்பும் நீங்கள் அவரை கொள்வீன்னு சொன்னால் நான் அதே மாதிரி திருப்பி எழுதுறேன்னு சொல்லி அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க.
சரி சொல்லுங்கள் அப்படின்னு ஹாரூன் ரஷீத் அவர்களும் அந்த சம்பவத்தை கேட்குறாங்க. என்னென்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காலகட்டத்தில் இஸ்லாம் பரவிக்கொண்ட அந்த நேரத்தில் ஹுனைன் என்ற போர், ஹுனைன் போல வெற்றி வாகையை சூழ்ந்த இஸ்லாமை சார்ந்த சகோதரர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போரில் ஜெயிச்ச அந்த விஷயங்கள்லாம் பகிர்ந்துட்டு இருக்காங்க. அந்த கனிமத் பொருட்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க சஹாபாக்கிட்ட. அப்போது 2 சஹாபாக்களிடம் மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகம் தராங்க. 1 2 இல்லை, 50 இல்லை, 100 ஒட்டகம் தராங்க. சரி, ஒரு சஹாபா கொடுத்தானா இன்னொரு சஹாபைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 ஒட்டகம் தராங்க. இதை பார்த்த ஒருத்தன் பார்த்தான், இது சரியில்லை சொல்லி ரசூல்லா பார்த்து, யா முஹம்மத் அஅதில் என்று கேட்குறான். ரசூல் யா முஹம்மதே நீதமாக நடந்துக்கோங்கள என்ன கேட்குறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாமா, இந்த வையகத்திற்கு அல்லாஹ் தஆலா என்னை அனுப்பினானே, நான் நீதமாக நடக்கலைன்னா வேற யார் நீதமாக நடப்பாருன்னு கேட்டோடனே அந்த மனிதனுக்கு மூஞ்ச கறி பூசின மாதிரி இருந்துச்சு, போயிட்டாரு. அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதுக்கு காரணம் இருக்கும் என்பது இந்த பொருள். இது ஒரு சம்பவம். அப்போது அவ்வளோ சஹாபாக்கள் இருக்காங்க. ஹுனைன் போரில் வெற்றி வாகை சூழ்ந்த சஹாபாக்களும் இருக்காங்க, கைதியாக இருக்கக்கூடிய காஃபிர்களும் இருக்காங்க. அவ்வளோ சஹாபாக்கள் காஃபிர்கள் இருக்கக்கூடிய அந்த சபையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாட்டும் கொடுத்துருக்கும் பொழுது இப்போ மணி சொல்லும் போது ரசூலுக்கு எப்படி இருக்கும்? அப்போது இது ஒரு சம்பவம். திரும்பவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு யஹூதி என்ன பண்ணுறாங்க, ஒரு சின்ன ஒரு தகராறு, யஹூதிக்கும் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன ஒரு நில தகராறு. ரசூலை பார்க்குறாங்க, ரசூலை அதை தீர்த்து வைக்கிறாங்க. அப்போது நியாயம் பார்க்கனா ஜுபைர் ரலியல்லாஹு அவரிடத்த நியாயம் இருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பை ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அங்கேயும் ஒரு 5-10 சஹாபாக்கள் இருக்காங்க அந்த இடத்துல தீர்ப்பு சொல்ல. அப்போ அந்த யூதன் சொல்கிறான், சரி உங்களோட குப்பி மகனாக இருந்தால் நீங்கள் அவருக்கு தீர்ப்பு சொல்லிட்டீங்க, இப்போ நான் எங்கே போக அப்படின்னு கேட்டோடனே சஹாபாக்களும் கோவம் வந்துருச்சு. ஒரு தூதர், ஒரு சாதாரணமாக ஒரு அரசோடைய தூதரே இதை பண்ணால் அரசுக்கு எவ்வளோ கோவம் வரும். இந்த உம்மத்திற்கு உதித்த கோமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை இழிவுபடுத்தி அந்த மனிதரை பார்த்து அனைத்து சஹாபாக்களும் கோவப்படுறாங்க. அந்த மனிதர் ஓடுகிறார், ஓடுற பின்னாடி 10 சஹாபாக்கள் துரத்திட்டே போகிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 சஹாபாக்களை அனுப்பிச்சுட்டு அவங்கள 10 சஹாபாக்களை கூப்பிட்டு வாங்க சொல்லி எனக்கு 5 பேர் போய் 10 பேர் கூப்பிட்டு வராங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவங்களை விட்டுடுறாங்க போட்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதரை விட்டுடுறாங்க. இந்த 2 சம்பவத்தை கேட்ட ஹாரூன் ரஷீத் அவர்களுக்கு பார்த்து அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்திற்கே தலைவராக இருந்தார்கள். நீங்கள்லாம் 41 நாட்டுக்கு தான் அரசர், அவர் அகிலத்துக்கே தலைவர். அவரே கோவப்படாத போது நீங்கள் கோவப்படுவது சரியா என்று கேட்குற மாதிரி அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹாரூன் ரஷீத் சொல்கிறாங்க. இதை கேட்ட ஹாரூன் ரஷீத் அவர்கள், ஹாரூன் ரஷீத் எப்படிப்பட்டவர்னா நல்ல புத்தகம் வாசிப்பாங்க, நிறைய அல்லாஹ் பற்றி தெரிந்தவர், கண்ணீரால் அழுதார்கள், ரொம்ப அழுதாங்க அந்த இடத்துல. அப்போ சொல்கிறாங்க, இந்த சம்பவம் மட்டும் ஹுத்துபா அந்த இடத்துல மட்டும் ஞாபகம் வந்திருந்தால் அந்த மனிதன் அப்போவே உற்றுப்பேனே என்று கஷ்டப்பட்டாங்க. கண்ணியத்து குறித்தாங்களே, கோபம் என்பது ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய இயல்பு தான் இல்லை சொல்ல. ஆனால் அந்த கோபத்தை யார் கட்டுப்படுத்தி அல்லாஹ் கூறியதை போல் வல் காதிமீனல் கைத், கோபத்தை விழுங்கக்கூடியவராக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.